ப்ரோ உங்களுக்கு எப்படி எல்லாத்துக்கும் டைம் இருக்கு? சைட் ஒர்க் பண்றீங்க, அதுவும் இல்லாம ரீல்ஸ் எல்லாமே போடுறீங்க, எடிட் பண்ணி போடுறீங்க. காலையில நான் எந்திரிச்சு ஒரு 6-7 மணிக்கு கிளம்பி வீட்டை விட்டு சைட்டுக்கு போயிடுவேன். ஈவினிங் 6 மணிக்கு தான் வருவேன். இன் பிட்வீன் டைம்ல நான் ஒரு டிஷர்ட் வச்சிருப்பேன். சம்டைம்ஸ் நான் கம்பெனி டிஷர்ட் போட்டே இன்ஸ்டாகிராமுக்கு தேவைப்படுற ரீல்ஸ் எடுத்துருவேன். லஞ்ச் பிரேக் டைம்ல தான் நான் இத்தனைக்கும் வீடியோவே எடுப்பேன். ரிட்டர்ன் வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 6 o'clock ஆயிடும். இந்த 6 to 7:30 டைம்ல தான் நான் உட்காந்து எடிட் பண்ணுவேன். 9:30 ஜிம்முக்கு போறதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் ஜிம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். ஜிம்முக்கும் டைம் ஒதுக்கி இருக்கேன். சோ அப்படி கிடையாது டைமே இல்ல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. துபாயில சத்தியமா சொல்றேன் டைம் இருக்காதுதான். அதுவும் நிறைய பேர் மெட்ரோக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு வருவீங்க. லஞ்சு ஏற்கனவே டயர்டா வருவீங்க. அதே டயர்ட்னஸ்ல வீட்டுக்கு வந்த உடனே நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஹாபி டக்குன்னு பண்றப்போ டைம் தெரியாது. நான் வந்த உடனே டக்குன்னு எடிட்டிங்ல உட்காந்துருவேன். எனக்கு டைம் போறதே தெரியாது. அப்படியே ஒரு டீ ஏதாவது குடிச்சேன் அப்படின்னா டக்குன்னு எனர்ஜெட்டிக் ஆயிடும். பெட்ல படுத்துற மாட்டேன். படுத்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. வந்த உடனே எடிட்டிங்லாம் முடிச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தூக்கமே. நான் ஏன் ஜிம் போறத அதாவது உங்களை பாத்துக்கிறத ரொம்ப முக்கியமா சொல்றேன்னா, துபாயில் ஆல்ரெடி எல்லாரும் சாப்பிட்றது ப்ராசஸ் ஃபுட்டு, ஃப்ரோசன் ஃபுட்டு. ஏற்கனவே நிறைய பேருக்கு முடி கொட்டும், ஹெல்த் பாதிப்பா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஜிம் போறதையும் அட்லீஸ்ட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் நைட் ஓட்ஸ் போட்டுட்டு காலைல குடிக்கலாம். கம்பல்சரியா வீக்லி 4 times ஜிம் போலனா நல்லா இங்க சம்பாதிக்க முடியும். பட் அது செலவு பண்றதுக்கு ஒரு நல்ல ஹெல்த் இருக்காது. இவ சுகுணமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஸோ தயவு செஞ்சு ஹெல்த்தியா இருங்க.